நம்முடைய இந்திய நாட்டினுடைய ஜனநாயகத்தை பேணி காக்கின்ற வகையில் இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டு அமைந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த ஆண்டு நம்முடைய திருச்சி மாநகராட்சி சார்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய ஆணையர் அவர்களே, வணக்கத்துக்குரிய ஆண்டாள் அவர்களே, விடைபெற்று சென்றிருக்கின்ற நம்முடைய கோட்டத் தலைவர் மதிவாணன் அவர்களே, வந்திருக்கின்ற நிலைக்குழு தலைவர்களே, மாமன்ற உறுப்பினர்களே, உங்கள் அத்தனை பேர் வந்திருக்கின்ற பள்ளி சார்ந்த மாணவ செல்வங்களே, உங்கள் அத்தனை பேருக்கு முதற்க நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு நம்மளோட நாடு சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கிற ஒரு ஜனநாயக அமைப்பாக இருக்கின்றது. அந்த வகையில் இந்த குடியரசு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். திருச்சி மாநகராட்சியை பொறுத்தவரையில் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களும், நம்முடைய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களும் மற்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர்களெல்லாம் இன்றைக்கு திருச்சி மாநகரத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்று பல்வேறு நலத்திட்டங்களை இன்றைக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள். நேற்றைக்கு கூட நுகர்வோர் அமைப்பு சார்பாக நம்முடைய மாண்புமிகு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களையும் நம்ம என்னையும் அழைத்து அவங்களுக்கு பேசுகின்ற பொழுது ஒவ்வொருவராக அவர் சில கோரிக்கைகள் வைத்திருந்தாலும் கூட அங்கே பேசுகின்றது மாணவர்கள்லாம் அழைத்து வந்திருந்தார்கள். குடியிருப்பு நலச்சங்கத்தை சார்ந்தவர்கள்லாம் இருந்தார்கள். அப்படி சொல்லுகின்ற பொழுது திருச்சி மாநகராட்சி ஒரு நல்ல தூய்மையான மாநகராட்சி இருக்கின்றது என்று எல்லோருமே சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு திருச்சி மாநகராட்சி ஒரு தமிழகத்தில் மட்டும் இல்லை, உங்களுக்கெல்லாம் இந்தியாவிலே இன்றைக்கு பாராட்டு பெறக்கூடிய அளவுக்கு திருச்சி மாநகராட்சி முதல் பரிசை நம்முடைய இந்திய திருநாட்டிலே அங்கு சென்று நானும் ஆணையர் அவர்களும் நம்முடைய அரசு அலுவலர்களும் நம்முடைய மாநகராட்சி அலுவலரெல்லாம் கொண்டு வருகின்ற நேரத்தில் அன்றைக்கு இருந்த பிரின்சிபல் செக்ரட்டரி அவர்கள் பாராட்டினார்கள். என்று சொன்னால் அன்றைக்கு நம்முடைய ஒன்றிய பிரதமர் அவர்கள் விமான நிலையத்தை திறக்க வந்திருந்தார்கள். அப்படி வந்திருந்த பொழுது அவர்கள் எப்பொழுதுமே ஒரு ஸ்வச் பாரத் என்ற பெயரில் அவருடைய கட்சியை சார்ந்தவர்கள் ஆங்காங்கு இந்த குப்பைகள் எல்லாம் அகற்றிவிட்டு ஒரு தூய்மையை ஏற்படுத்த வேண்டும் என்று அங்கே சொல்லி சென்று பணியாற்றுவார்கள். அப்படி பணியாற்றுகின்ற நேரத்திலே இந்த மாநில தலைவர் அவர்களும் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள்லாம் போய் சென்று பணியாற்றுகின்ற பொழுது என்னுடனே நம்முடைய ஒன்றிய பிரதமரை வரவேற்கும் பொழுது நயினார் நாகேந்திரன் என்ற ஒரு முன்னாள் அமைச்சர் என் கூட இருந்தார். அப்பொழுது சொன்னார், நாங்களாம் ஸ்ரீரங்கத்திலே போய் துப்புரப்பணி மேற்கொண்டோம். அதேபோல் அண்ணாமலை அவர்கள் வந்து மார்க்கெட்டிலே குப்பையை மேற்கொண்டார்னு சொன்னார். அப்படி பார்க்கும் பொழுது அவர்களே பாராட்டினார்கள். திருச்சி நாங்களாம் ஏதோ நினைத்து போனோம், ஆனால் நாங்கள் குப்பைகளே இல்லாத ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி இருந்தது அப்படின்ற பொழுது பாராட்டுக்குரிய ஒரு செயலாக இருக்கின்றது சொன்னார்கள். இது மட்டும் நம்முடைய தனிப்பட்ட முறையில் மேயராலேயோ அல்லது துணை மேயராலேயோ ஆணையராலேயோ இல்லை, ஆனால்